தாய்மை உள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, நீங்கள் எல்லாத்தையும் தாய் அன்போடு அணுகுவீங்க. ஆனால் உங்கள் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டவங்கள விட உங்கள் மனசை கஷ்டப்படுத்தினவங்க தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. இப்போ கோச்சாரத்தில் குரு 12 வருஷம் கழித்து உச்ச வலிமையாக உங்கள் ஜென்ம ராசிக்கு வர்றாரு. இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். பல விதத்தில் யோகங்கள், நல்ல ஒரு தைரியமான ஒரு முடிவெடுக்கிற சூழ்நிலை, குழப்பங்கள்லாம் தீர்ந்து எல்லா விதத்துலேயும் அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, கல்யாண வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு காலகட்டம். தசாபுத்தி எப்படி சப்போர்ட் பண்ணுதான்னு பாருங்கள். சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தயவுசெய்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏன்னா 4 மாதம் இருந்துட்டு சிம்மத்துக்கு 4 மாதம் போயிடுவார். திருப்பியும் கடைசி 4 மாதம் தான் குரு திருப்பியும் கடகத்துக்கு வர்றாரு. அப்போ இந்த ஒரு சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்திக்கணும். டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இம்மீடியட்டாக ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கல்யாணங்கிறது நடந்தால் தான் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி லைஃப்பில். அடுத்த கட்ட வாழ்க்கையை நீங்கள் பிளான் பண்ணுறதே கல்யாணத்துக்கு அப்புறம் தான். வாழ்க்கைனா என்னன்னு புரியறதும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அதனால் அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான உங்கள் மனதளவில் முயற்சி சீக்கிரம் எடுங்க. இன்டென்ஸாக ட்ரை பண்ணுங்க. கல்யாணம் நடந்துடணுங்கிற எண்ணத்தில் பாருங்க. ஆல்ரெடி கல்யாணம் ஆகியிருக்கிறவங்களுக்கு உள்ள ஒரு டிஸ்பியூட், ஒரு மனஸ்தாபம், ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள், பிரச்சனைகள் எது இருந்தாலும் தயவு செய்து அதை பேசி தீர்த்துக்குங்க. உட்காந்து பேசினா தீராத பிரச்சனையும் இந்த உலகத்தில் இல்லை. அது மன கஷ்டம், அந்த பழசை ஏன் கிளறிட்டு அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா எந்த உறவாக இருந்தாலும் வருவாங்க போவாங்க. கணவன் மனைவி உறவுங்கிறது தான் கடைசி வரைக்கும் கூட வர்றது. அந்த கணவன் மனைவி உறவு நல்ல இணக்கத்தோடு இருக்கணும். அதனால் இதுக்கு முன்னாடி எது இருந்தாலும் அதை பேசி அதை ஏன்னா சரி பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை ஒரு வலிமையும் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அனுகூலமாக இருக்கும். கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிங்க. நன்றி.